ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மகிழ்ச்சி. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றுமாக. பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், அதிலே 7வது வசனம் மற்றும் 9 - 11 வரை உள்ள வசனங்கள், அதைத் தொடர்ந்து 13வது வசனம் ஆக 9ஆம் அதிகாரத்திலிருந்து 3 பகுதிகளை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 9, அதிலே முதலாவது 7வது வசனம், அதைத் தொடர்ந்து 9 - 11 வரை, அதைத் தொடர்ந்து 13வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசிக்க கேட்போம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். ஆக மொத்தம் 35 பேர். அப்படிதானே? ஆமாவா? 35 பேர் சீபா உள்பட 36 பேருக்கு என்ன வேலை? சேர்க்கணும், பலனை சேர்க்கணும். பலன் என்ன செய்யணுமா? அதன் பலனை சேர்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஒரு குமாரனுக்கு நிச்சயமான தயவு கிடைத்திருக்கிறது. அதன் விளைவு என்ன என்று சொல்லி பார்த்தால் 36 பேர் ஒருவனுக்கு பலனை என்ன செய்கிறார்கள்? சேர்க்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு நிச்சயமான தயவு கிடைச்சிருக்குன்னா குறைஞ்சபட்சம் 36 பேர் உங்களுக்காக வேலை செய்வாங்க. அல்லேலூயா. நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஆனா ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? ராஜாவின் பந்தியில் நித்தமும் அசனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நிச்சயமான தயவு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு ஒரு வேலை அருளப்படுகிறது. என்ன வேலை? தினந்தோறும் ராஜாவின் பந்தியில் நித்தமும் அவர்கள் அசனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்கள் ராஜாவின் பந்தியில் நித்தமும் அசனம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது, நிச்சயமான தயவை பெற்றவர்களாக இருக்கும்போது, உங்களுக்கு வேலை செய்ய 36 பேர் என்ன செய்யறாங்க? ரெடியா இருக்காங்க. ராஜாவுடைய கட்டளை. அல்லேலூயா. நிலங்களை எல்லாம் குமாரனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எந்த குமாரனுக்கு? நிச்சயமான தயவு பெற்ற குமாரனுக்கு நிலங்களெல்லாம் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. எதெல்லாம் அபகரிக்கப்பட்டிருந்ததோ அத்தனையும் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போனதெல்லாம் அபகரிக்கப்பட்டதெல்லாம் திரும்பமா உங்களுக்கு வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ரைட். அப்புறம் 11 வரைக்கும் வாசிட்டு 13. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். ஆமென். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என்னுடைய பந்தியிலே அசனம் பண்ணுவான். அல்லேலூயா, ஆமென். சரி, 13ஆம் வசனம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்தபடியினால் எருசலேமில் குடியிருந்தான். அவனுக்கு ஒரு வேலை இருந்ததுனால அவனுக்கு ஒரு இடமாற்றமே தேவைப்பட்டுருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனியும் லோத்தேபார்ல இருக்க முடியவில்லை.
இப்போ ஒரு புது வேலை, அல்லேலூயா, அதனால இடம் மாற்றம். பிரைஸ் காட், அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை இடம் மாற்றுகிறாரு, அவருக்கு பக்கத்துல கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. எங்கேயோ இருந்த ஒருத்தனை அழைத்து நமக்கு பக்கத்தில் என்ன பண்ணிட்டாரு? இப்ப எருசலேமில் கூட்டியிருந்தான். அடுத்து என்ன சொல்லியிருக்கு? அவனுக்கு 2 காலும் முடமாய் இருந்தது. 2 காலும் முடமாய் இருந்தது. சரி, 2 கொரிந்தியர் 12 அதிலே 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு பலவீனத்தை நான் உணர்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு கை கொடுக்கும்படி, என்னை பலப்படுத்தும்படி ஒரு கிருபை வெளிப்படுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ புதிய ஏற்பாட்டுக்கு வரணும். பழைய ஏற்பாட்டிலேருந்து என்ன செய்ய போகிறோம்? அங்கிருந்து புறப்பட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வரப்போகிறோம். எனக்கு ரொம்ப ஆசைப்பட்ட தலைப்பு, ஆனால் நான் அதை கொடுக்கல. இன்னைக்கு ஆசைப்பட்ட தலைப்பு என்னவா இருந்துச்சுன்னா, கர்வாலி மரமும் கல்வாரி மலையும். அதான் ரொம்ப ஆசைப்பட்ட தலைப்பு. ஆனால் இந்த செய்தி, ஒவ்வொரு சில செய்திகள் ஆவிக்குரிய நிலைமையிலே களிப்பாக்கும். ஒரு செய்தி உருவாக்கப்படுகிற நேரத்தில் நமக்கு ஒரு களிப்பை அது உண்டு பண்ணும். சில செய்தி நம்மை புடமிடும், சில செய்தி நம்மை அனலாக்கும், சில செய்தி நம்மை அழ வைக்கும். இந்த செய்தி என்னை அழ வைத்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் இதுக்கு தலைப்பு எப்படி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, தாவீது என்னும் நேசபிதா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்நாட்களிலே ஒன்று நடக்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய அன்பை குறித்த வெளிப்பாடுகளால் தேவன் நம்மை நிறைக்க போகிறார். பிதாவின் அன்பை குறித்த வெளிப்பாடுகளால் நம்மை நிறைக்கும் போது கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவ துவங்குகிறது. அல்லேலூயா. பெந்தெக்கோஸ்து எனும் நாளிலே பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய ஆற்றலை, தேவனுடைய வல்லமையை பெற்றிருந்த போதிலும் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. The love of God constrains us. The love of Jesus constrains us. Praise the Lord. உங்க வாழ்க்கையிலே அவருடைய அன்பின் வெளிப்பாடு உங்களுக்கு எவ்வளவு ஆழமாய் கிடைக்கிறதோ அவ்வளவு உறுதியாய் உங்கள் விசுவாசம் கட்டமைக்கப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இது தலைப்பு தாவீது என்னும் நேசபிதா. ஏன் இந்த தலைப்பை கொடுத்துருக்கோம்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 18 அதில் 33வது வசனம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெபினி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி அழுதான். ஆமென், அல்லேலூயா. அவனை பாருங்களேன், தாவீது மிகவும் கலங்கி கெபினி வாசலின் மேல் வீட்டுக்குள் ஏறி போய் அழுதான். அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, அவன் காத்திருக்கிறான். என்ன செய்தி வருமோ அப்படின்னு காத்திருக்கிறான். முதலாவது ஒருவன் ஓடி வருகிறான், அகிமாஸ். அந்த ஓட்டத்தை பார்த்து சொல்லுகிறான், அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் கெபினி வாசலுக்கு மேலே நின்று அவன் என்ன செய்யறான்னா பார்க்குறான். ஒரு பால்கனின்னு வச்சுக்கோங்க. அந்த பால்கனியில் தாவீது அப்படியே பதட்டத்தோடு என்ன வருமோ, செய்தி வருமோன்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அகிமாஸ் ஓடி வருகிற அந்த ஓட்டத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு ஓடி வருகிறான் அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னே ஜாமக்காரன் சொல்லுகிறான், ஒருத்தன் வர்றான், உன்னுடைய ஓட்டத்தை பார்த்தா அகிமாஸோடைய ஓட்டம் மாதிரி இருக்கு. உடனே அவன் சொல்கிறான், நல்ல செய்தி கொண்டு வரவன் தான் அவன் எப்பவுமே என்ன செய்வான், நல்ல செய்தி தான் கொண்டு வருவான். அவன் இந்த செய்தியை கொண்டு வரணும்னு ஓடணும்னு சொல்லும் பொழுது யோவாப் சொல்லுவான், உனக்கு நல்ல செய்தி இல்லைப்பா இன்னைக்கு, நீ ஏன் ஓடுற? இல்லை நான் ஓடுறேன் அப்படின்னு. கூஷி என்கின்ற ஒருவன் இருக்கிறான், அவன் இஸ்ரவேலன் அல்லாதவன். அவன் அனுப்புறான், நீ போய் சொல்லுப்பான்னு. கூஷி ஓடினான். ஆனால் பின்னாடி அகிமாஸ் என்ன பண்ணான் தெரியுமா? ஓடினான். அகிமாஸ் நேர்வழியா வந்ததுனால கூஷிக்கு முந்தி கொண்டான்.
முந்தி வந்து செய்தி அறிவிக்கிறான். அப்போ அவன் எடுத்தோன்னு என்ன கேட்டான் தெரியுமா? தாவீது பிள்ளையாண்டான் சுகமாய் இருக்கிறானா? அவன் சுதாரிச்சுக்கிட்டான். அதிகமா சுதாரிச்சுட்டு சொன்னா, இல்ல அது ஒரு சந்தடி, கிளம்பும் போது ஒரு சந்தடி கேட்டுச்சு, ஆனால் அது என்னன்னு தெரியாது அப்படின்ட்டான். சரி, ஓரமான இல்லை. அடுத்து கூஷி ஓடி வந்தான். அவன்கிட்ட கேட்டான். அவன் சொன்னான், உன்னுடைய சத்துருக்களுக்கெல்லாம் உன்னுடைய பிள்ளையாண்டனுக்கு நடந்த மாதிரியே அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யட்டும், நடக்க கடவுது. அல்லேலூயா. எவ்வளவு பாரப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். கலங்கினான். கவனி வாசலில் அவன் மேலே ஏறி போகும்போது கலங்கினவனாய் அழுது கொண்டே. இதுக்கெல்லாம் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 18:5 அதுல என்ன சொல்றான் பாருங்களேன், வாசிங்க. ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும், இவங்க 3 பேர் தான் பிரதானிகள், தாவீதுக்கு இருந்த முக்கிய பிரதானிகள். இந்த சூழ்நிலையில அவங்ககிட்ட சொல்றான், பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தமாய் என்ன செய்யுங்க, மெதுவாய் நடப்பீங்கள். அல்லேலூயா. இப்ப யாருக்காக அழுகிறான் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் சொல்றேன் பாருங்களேன். யாருக்கு அழுதுருக்கான் அப்படின்னா, தன்னை பகைத்தவன், தன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவன், தாவீதுக்கு விரோதமாய் தன் குதிகாலை உயர்த்தினவன். அப்படிதானே? எனக்கு எனக்கு என்னோட அப்பம் புசிக்கிறவனே எனக்கு விரோதமாய் தன்னுடைய குதிகாலை உயர்த்தினான். பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 14:28 படி ராஜாவின் முகத்தை பார்க்காமலேயே 2 வருஷமா பார்க்கவே இல்லை. பண்ணது பூரா அநியாயம், அக்கிரமம் இல்லையா? சும்மா விசுவாசி எல்லாம் சொல்லிக்கிட்டு 2 வருஷமா என்ன பண்ணலையா? அவருடைய பிரசன்னத்தையே தேடி வரல. அல்லேலூயா. அவருடைய முகத்தையே தேடலை. தினமும் கிளம்பும் போது எங்கேயோ கிளம்புற அவசரத்தில் 5 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் வேத வாசிப்பு, சில நேரம் அது கூட கிடையாது, வாட்ஸ்அப்பில் அனுப்புறதே அப்படியே வாசித்து பார்த்துக்கிட்டு, இவ்விதமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. நம்ம சில நேரம் அடுத்தவனை டக்குன்னு அப்சலோம், அப்படி அந்த அப்சலோம் போல தான் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய நேரத்தில் இருக்கிறோம். தாவீதை கொல்லும்படி தீவிரமாய் தேடினவன், தாவீதுக்கு விரோதமாய் இஸ்ரவேலின் எல்லா இருதயங்களையும் திருப்பினவன், இவ்வளவு செய்த ஒருத்தன். அல்லேலூயா. ஆனா அவனுக்காக, துரோகம் செய்த அவனுக்காக, தீமை செய்த அவனுக்காக, தாவீதை அழித்து போட நினைத்தவனுக்காகவும் இன்னமும் துடிக்கும் ஒரு இருதயம்தான் இந்த தாவீதுடைய இருதயம். அதனாலதான் இதுக்கு என்ன தலைப்பு வச்சோம்னா, தாவீது என்னும் நேசபிதா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. நம்ம செய்கிற காரியங்கள் அநேக நேரங்களில் முரண்பாடாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் தீமை செய்கிறோம், அநேக நேரங்களில் அவருக்கு பிரியமில்லாத செய்கிறோம். ஆனாலும் இந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? நமக்காய் துடிதுடிக்கிற இருதயம், பரிதபிக்கிற இருதயம். இந்த வசனத்துல ரொம்ப அழகா இருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. 18:33 வாசிங்க திரும்ப. 2 சாமுவேல் 18:33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவினி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். ஆமென். பாத்தீங்களா அவன் சொல்றத? பாத்தீங்களா? நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா அட் திஸ் பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, என் சிங்காசனம் வேணாலும் என்ன பண்ணுப்பா, எடுத்துக்க, உனக்கு என்ன வேணாலும் என்ன செய்ய, எடுத்துக்க, நான் என்னையவே உனக்காக தர்றதுக்கு எப்படி இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய இருதயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையிலே சில குறைபாடுகள், சில பிரச்சனைகள் இருக்கிற போதிலும் அவருடைய நேசம் தடைபடாமல் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அளந்து பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானித்தால் இந்த பூமியிலே ஒருவரும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. சகல நிபந்தனைகளுக்கும், சகல நீதிகளுக்கும், எல்லாவற்றுக்கும், அதாவது அவைகளை கை கொண்டு
அவைகளின்படியே செய்த ஒரே ஒருவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அந்த குமாரனை தவிர இந்த பூமியில் இருக்கிற யாரும் என்னல்ல. இயேசு சொல்றார், ஒருவர் நல்லவர் இல்லையே. அவர் பிதாவை சொல்றார், பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவராய் நம்முடைய இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நிற்பது அவர் நமக்கு கொடுத்த கிருபையினாலே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்மை நிலைநிற்க செய்வது அவர் நமக்கு அருளின நீதியினாலே. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய நீதி எப்படி இருக்குதா? அழுக்கான கந்த. பிரைஸ் தி லார்ட். நீங்க போட்டு வெள்ளை சட்டையா? வெள்ளை சட்டையா வாங்கின அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? வாங்கின அன்னைக்கு வெள்ளை வெள்ளையேன்னு இருந்துச்சு. 2 வருஷம் ஆனாலும் அதுக்கு பேர் என்னதான்? வெள்ளை சட்டை தான். ஆனால் எப்படி இருக்கு? கொஞ்சம் பழுப்பாயிருச்சு இல்லையா? அல்லேலூயா. எல்லாருடைய வெள்ளை சட்டையும் அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்முடைய நீதியெல்லாம் அப்படிதான் இருக்குது. பழுப்படைந்த நீதியா இருக்கு. ஆனால் பரிசுத்தமான நீதி இயேசுவின் நீதி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் குமாரன், அந்த குமாரன் நமக்காய் செய்தவைகளின் நிமித்தமாகத்தான் பிதா நமக்கு பதிலே கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ சப்ஜெக்டுக்கு வரலாம். 7ஆம் அதிகாரம், அதாவது 8ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 3 முக்கியமான வசனங்கள் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு காலகட்டத்தை சொல்லுது. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால், தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் சர்வ வல்லமை பொருந்தின ராஜாவாக ஆளுமை செய்து கொண்டிருக்கிற ஒரு காலம். சர்வ வல்லமை பொருந்தின ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஆளுமை செய்கிற காலம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர், இந்த 5 பிரதான எதிரிகள், இந்த 5 பேரையும் தாவீது கீழ்ப்படுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த 5 பிரதான எதிரிகளையும் தாவீது என்ன பண்ண தெரியுமா? கீழ்ப்படுத்தினான். 11ஆம் வசனம் கீழ்ப்படுத்தினான். 13ஆம் வசனம் கீர்த்தி பெற்றான். 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்ப இதை நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. கீர்த்தி பெறுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, பிரதானமான எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, உன்னை எதிர்க்கும் தீமைகள் எதுவா இருந்தாலும் சரி, அதை கீழ்ப்படுத்தும்படிக்கு அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் அருளப்பட்ட நோக்கம் என்ன? உனக்கு விரோதமாக எழும்புகிற சகல தீமைகளையும் கீழடக்கி போடும்படிக்கு, கீழ்ப்படுத்தும் போடும்படிக்கு. அல்லேலூயா. கீழ்ப்படுத்துறோம். பகல தட்டி சொல்லுங்க, கீழ்ப்படுத்திடலாம், கீர்த்தி பெற்றலாம். அல்லேலூயா. கீர்த்தி பெறுதுன்னா என்ன அர்த்தம்? கீர்த்தினா நேம், யூ வில் பி ரெனவுண்ட்னு அர்த்தம். அன்று சொன்னாலே உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதே தான். பகல தட்டி இப்படி சொல்லுங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க, நேமாயிருவீங்க. அதான் முக்கியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆபிரகாம் பார்த்து சொன்னா, உன் பேரை என்ன செய்வேன்? நான் பெருமைப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ நீங்கள் நீதிமானா ஆண்டுடைய பிள்ளையா இருந்தா நிச்சயமா நீங்க கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை கொண்டு, கிருபைகளை கொண்டு, ஆசீர்வாதங்களை கொண்டு சகலவற்றை என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படுத்துவீங்க. பாவம் உங்களுக்கு கீழே இருக்கும், அப்படிதானே? அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்கு கீழே இருக்கும், சகல தீமைகளும் உங்களுக்கு கீழே இருக்கும். அவைகளின் மேல் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள், வியாதியை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். பகல தட்டி சொல்லுங்க, கடன் எனக்கு கீழே இருக்கும், சாபங்கள் எனக்கு கீழே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படுத்துவீர்கள், கீர்த்தி பெறுவீர்கள், காக்கப்படுவீர்கள். அந்த நேரத்தில், இவ்வளவு சம்பிரமமா இருக்கிற காலத்திலே
அவனுடைய சிந்தையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சார். என்ன வச்சாரு? அவன் சொல்றான் 9:1 2 சாமுவேல் 9 அதில் 1 வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா? அல்லேலூயா. போன வாரத்திலிருந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆண்டவர் கூப்பிட்டு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதானே? அல்லேலூயா, பிரைஸ் காட். நான் சொல்றேன் இப்போ தீர்க்க தரிசனமா, உங்களை பற்றிய ஒரு எண்ணமும் யோசனையும் எங்கோ விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை தேடி வர வேண்டிய நன்மைகள் தேடி வரும்படிக்கு, உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தினவைகள் செயல்படும்படிக்கு, உங்களுக்காக சில எண்ணங்கள், சில யோசனைகள் சிலருடைய மனதிலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. திடீர்னு ஒரு நாள் யோசிக்கிறான், யோனத்தான் நிமித்தம் என்ன தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் இருக்கிறாங்களா? உடனே அவன் ஆட்க சொல்றாங்க, ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், சவுலின் வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான், அவனை கேட்டோம்னா நமக்கு தெரியும். அவன் சவுலின் வேலைக்காரன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒரு வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா காரியக்காரன். அப்படிதானே? 2 சாமுவேல் 16:1 எழுதியிருக்கிறது, காரியக்காரனாகிய சீபா. காரியக்காரனாகிய சீபா. காரியக்காரனாகிய சீபா. உங்களை சுத்தி சில காரியக்காரர்கள் இருக்கிறாங்களா? காரியக்காரர்கள்னா யாரு அப்படின்னா, காரியம் இருந்தா தான் நிச்சயவாங்க உங்களை தேடி வருவாங்க. ஆள் உங்களை பார்த்து கையை கொடுத்து பிரைசலாடுனால என்ன இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கும். அல்லேலூயா. 5 வருஷமா உங்களை தேடாதவங்க திடீர்னு உங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னாங்கன்னா என்ன இருக்கும், அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கு. காரியக்காரனாகிய சீபா. அவனை கொண்டு வராங்க. அவனை கொண்டு வந்தனே அவனிடத்துல கேட்கப்படும். அந்த கேள்வி வாசிங்க அப்படியே, அதாவது 9 அதிகாரத்தில் இருக்கு, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அவனை காரியக்காரன்னு சொல்றேன் நான். அல்லேலூயா. கேட்கறது தாவீது ராஜா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? எப்பா தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்கிறான். உண்மையிலே லிஸ்ட்ல யாருமே இல்லை. யோனத்தானுடைய குடும்ப லிஸ்ட்ல இந்த ஒரே ஒருத்தன் தான் என்ன செய்யறான், இருக்கிறான். அப்போ என்ன சொல்லியிருக்கலாம், மெபிபோசேத் என்கின்ற ஒருவன் இருக்கிறான். அப்படிதானே? அப்படிதானே? ஒரு நல்ல வேலை இருக்கு, அந்த வேலைக்கு ஒருத்தர் வைக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், இருக்காங்க. அப்படிதானே? இருக்காங்க. ஆனா எப்படி சொல்றேன்னா, தருதலையான ஒருத்தன் இருக்கான் அப்படியா சொல்றது? இவனுடைய இன்ட்ரோ கவனிங்க, அவன் சொல்ல வர வார்த்தையை கவனிங்க. 2 கால்களும் முடமான. ஏன் அதை ஹைலைட் பண்றான் அப்படின்னா, ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது. 2 சாமுவேல் 5 அதிகாரம் 8 வசனம். எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனா இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அல்லேலூயா. எப்படி போடுறான் பாருங்க. அவன் சொல்றான், வேற யார்ட்டும் அப்படி சொல்ல தேவையில்லை, தாவீதுல சொன்னா இந்த வார்த்தையை சொன்ன அப்படியா, ஐயோ அவன் வர வேணாம்ப்பா, அவன் வர வேணாம். பிரசன்ட் பண்றது நல்லா கவனிங்க. ஒரு நிலுவையில் இருக்கிற சட்டம், எழுதப்படாத ஒரு பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, முடமானவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தாவீதினிடத்தில் போய் பிரசன்ட் பண்ணுகிறான், 2 கால்களும் முடமான ஒருவன்
இருக்கிறான். சொல்லிட்டு கையை கட்டிக்கிட்டே எப்படியே பார்த்துருப்பான், என்ன சொல்ல போறாரு. ஐயோ வேணாம், வேற யாராவது இருந்தா சரிப்பா, வேற யாரும் இல்லையாப்பா, அப்ப நீ வேணா வரையாப்பா, அப்படியேதான் நடக்குமா நினைக்கும் பொழுது அடுத்த வார்த்தை தாவீது கேட்கிறான், அவன் எங்கே? ஹல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க. இன்ட்ரோடக்ஷன், there is a highlight. என்ன ஹைலைட் பண்ணப்படுதுன்னா அவனுடைய வீக்னஸ், அவனுடைய பலவீனம், அவனுடைய இயலாமை, அவனுடைய குற்றம். இன்னைக்கு இதை ஹைலைட் பண்ண நினைக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்றாரு, மை கிரேஸ், என் கிருபை இதை பார்க்கிலும் பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனங்கள் உண்மைதான், சொல்லப்பட்ட சகலம் உண்மைதான், ஆனா என்னுடைய தயவு அதிலும் பெரியதாய், அதிலும் மேன்மையுள்ளதாய், ஹல்லேலூயா, அதிலும் மகிமையுள்ளதாய் இருக்கிறது. நிறைய நேரம் சத்துரு செய்யற காரியமே இதுதான். உனக்கு பத்தியா கால் இல்லை பத்தியா, உனக்கு பத்தியா கை இல்லை பத்தியா, உனக்கு பத்தியா கண்ணு சரியில்லை பத்தியா. ஆனா உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமான தயவு என்பது இதையெல்லாம் பார்க்கிலும் பெரியது. Hallelujah. People may try to disqualify you, but it cannot stop God from loving you. It cannot stop God from blessing you. Hallelujah. உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கோ உன்னை நேசிக்கும்படிக்கோ உன்னுடைய தகுதியின்மை தடையா இருக்கவே முடியாது. Hallelujah. Praise the Lord. அவர் அன்பை அருளுகிறவராகவே தான் இருப்பார். Hallelujah. Praise the Lord. தகுதியே இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருக்கு என்ன தெரியும்னா, அப்பா அப்படிப்பட்டவன் தான் அவன், ஆனா அவனை என் பிரசனத்தில் உட்கார வச்சுட்டேன்னா, எனக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டேன்னா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவனுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறிவிடும், அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். So Mephibosheth, no negative introduction was able to stop the love of the Father. Praise God. Hallelujah. இதெல்லாம் தியானிக்கும் போது அழுக வந்துச்சு எனக்கு. Hallelujah. Praise the Lord. Amen. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, மெஃபிபோஷேத் என்ன அர்த்தம்னா ஷேம் டெஸ்ட்ராயர், நிந்தைகளை நிக்கிரகம் பண்ணுகிறவன். Hallelujah. Praise the Lord. நம்முடைய மாம்சமும் கூட எப்படி செயல்படுகிறதா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய அவலட்சணங்களை சொல்கிறதாகத்தான் இருக்கிறது. பாவம் செய்த போது, மனிதன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் சொன்னார், சாகவே சாவாய். பாவம் செய்த உடனே ஆவி மரித்தது. அப்புறம் இந்த சரீரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு? அப்படித்தானே? 930 வருஷத்துக்கு அப்புறம் ஆதாமுடைய சரீரம் செத்தது. ஆனால் ஆவி எப்ப செத்துச்சு? அவன் பாவம் செய்த உடனே. ஆவி செத்த உடனே மாம்சம் உயிர் கொண்டது. அந்த மாம்சம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ நிர்வாணியா இருக்க, நீ நிர்வாணியா இருக்க, நீ நிர்வாணியா இருக்க. அதனாலதான் ஆண்டவர் கேட்டாரு, உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அல்லேலூயா. உங்க மாம்சம் எப்படி வேலை செய்யலாம்? உங்களை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிற்கும். உங்க மனசாட்சி என்ன செய்யணும்? உங்களை குற்றப்படுத்த தான் நிற்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரே ஒருத்தர் தான் என்ன செய்யறார் தெரியுமா? அதெல்லாம் தாண்டி உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இந்த நேசம் அவனை மாற்றிவிடும், இந்த அன்பு அவனை உருமாற்றம் அடைய செய்யும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பிரச்சனை என்ன? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சவுலின் குமாரன் அதே வசனம் தான். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். ஆமென். ஒரு டீடைல் கொடுத்திருக்கு. மேவிபோசேத் பிறக்கும் போது அரண்மனையிலே ராஜகுமாரனாக பிறந்தான். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பேர் வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது.
நல்லா ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பேர் வைப்பாங்க. அப்பொழுது பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? மேஃபி போஷெத். அப்படின்னா ஷேம் டெஸ்ட்ராயர். பேர் வைக்கும்போது புரிஞ்சிருக்காது, இவன் என்னத்தை ஷேமை டெஸ்ட்ராய் பண்ண போறான், இவன் என்ன நிந்தைகளை நிக்கிரகம் பண்ண போறான். ராஜகுமாரனா பிறந்திருக்கிறான், born with a golden spoon, அப்படித்தானே? அப்படி பிறந்திருக்கிறான். ஆனா தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். மேஃபிபோஷேத் என்று பெயரிடப்பட்டவன் 5 வருடங்கள் 5 வயதாக மட்டும் அரண்மனையில் அருமையான வாழ்க்கை. அல்லேலூயா. அழுகைக்கு இடமே இல்லை, அழுக வேண்டிய அவசியமே இல்லை, அப்படிதானே? சகலமும் அருளப்பட்டது. நேர்த்தியாய் கவனிக்கப்பட்டான், சிறந்தவைகளால் உடுத்துவிக்கப்பட்டான். ஒரு நாள் எஸ்ரேல்ல இருந்து ஒரு செய்தி வருது. அந்த எஸ்ரேல்ல இருந்து என்ன செய்தி அப்படின்னா, 2 பேரும் மடிந்து போனார்கள். அப்பாவும் இல்லை, தாத்தாவும் இல்லை, அப்படிதானே? யோனத்தான் என்னும் அப்பா, சவுல் என்னும் தாத்தா, 2 பேரும் மடிந்து போனார்கள் என்கின்ற செய்தி அங்கிருந்து என்ன செய்து வருது. ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு அவசரத்தை ஏற்படுத்தினது. ஆபத்து நேர்ந்தது. அது ஒரு அவசர செய்தியை அனுப்புகிறது. அது ஒரு துர்ச்செய்தி. அந்த செய்தி வந்தபோது, கில்போவா மலையில் உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாத்தாவும் மடிந்து போனார்கள் என்கின்ற அந்த செய்தி வந்தபோது, வேதம் சொல்லுகிறது, அவனை சுமக்கும் தாதி அவசரத்தில் ஓடி போன போது கைப்பிசகாய் கீழே விழுந்து 2 கால்களும் முடமாகிவிட்டது. அல்லேலூயா. So he was not born with any defect. பிறக்கும் போது அவன் எந்த குறைபாடோடும் அவனை செய்யல, பிறக்கவில்லை. ஆனால் வழியிலே ஒரு பிரச்சனை. அவனை சுமக்க வேண்டியவர்கள் கை தவறி, கை நழுவி, அவசரத்தில் நேர்ந்த ஒரு ஆபத்து. இப்பொழுது அவன் முடமாகி போனான். somebody's mistake. இன்னைக்கு நான் ப்ராஃபட்டிக்கா சொல்ல விரும்புகிற அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, you are in a situation but you are not responsible for that. நீ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய், ஆனால் அதற்கு காரணம் நீ அல்ல, நீ அல்ல, நீங்கள் அல்ல. அதற்கு காரணம் யாரோ தவறு செய்தபடினால், யாரோ அவசரத்தில் செயல்பட்டபடினால், யாரோ தவறாக தீர்மானித்தபடினால் அந்த பாதிப்பும் தாக்கமும் உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு நாள்ல அத்தனையும் அவன் வாழ்க்கையில் அணைந்து போனது. யோசிச்சு பாருங்க. அரண்மனை வாழ்க்கை போச்சு. அவசரமா செயல்பட்டதுனால அவன் இப்பொழுது அங்கவீனம் உள்ளவனாய் மாறி போனான். எங்க போயிட்டான் தெரியுமா? லோத்தேபார் என்னும் இடத்திலே அம்மியேலின் குமாரனாகிய மாக்கீர் என்பவனுடைய வீட்டிலே அடைபட்ட ஒரு வாழ்க்கை. ஒதுக்கப்பட்டவன், ஒதுங்கின ஒரு வாழ்க்கை. அவனுக்கு உண்டான எல்லாம் அபகரிக்கப்பட்டது. அதை கிளைம் பண்றதுக்கு இப்ப யாருமே இல்லை. Everything was taken from him. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில this is my situation pastor, இதான் என் வாழ்க்கையில, நான் இப்பொழுது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னுடையதெல்லாம் பறிக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டேன், ஒதுங்கி போய் கிடக்கிறேன், மறைவிடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வெளிப்பட எனக்கு தெம்பும் திராணியும் இல்லை, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. 5 வயசுல மேஃபிபோஷேத்துக்கு இதெல்லாம் நடந்து போச்சு. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஏதாவது தெரியுமா? பால் மறந்த பச்சிலம் பிள்ளை, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னமே, இன்னும் சொல்லப்போனா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல்
18ஆம் அதிகாரம் சீக்கிரம் வாசிக்கணும். 3 4, அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரத்துல 14 17 வரைக்கும். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. பாருங்க, இந்த சிச்சுவேஷன்ல, இந்த சூழ்நிலையில இது எல்லாத்தையும் யோனத்தான் எடுத்து தாவீது கொடுக்கிற நேரத்தில் தாவீது அடையாளமே இல்லாத ஒருவன், அப்படித்தானே? தாவீதுக்கும் ஆளுமைக்கும் வெறும் அது வாக்குத்தத்தமா மட்டும்தான் இருக்கு. அபிஷேகம் இருக்கு, ஆமா இருக்கு. அந்த நேரத்தில் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை தான் அந்த மேன்மை மேலே போட்டுக்கிறது. அது தன் வஸ்திரம், சும்மா சாதாரண வஸ்திரம் இல்லைங்க, கொடுத்தது ராஜகுமாரனுடைய வஸ்திரத்தை கொடுத்து தன் பட்டயத்தையும் தன் வில்லையும். இவன் மரித்த போது தாவீது பாட்டு பாடும்போது சொல்றான், யோனத்தானுடைய வில்லு சத்துருக்களுடைய நினத்தை வாங்காம பின்வாங்கினதே கிடையாதுன்னு சொல்றான். வில் வித்தையில் வல்லவன், அவனுடைய திறமை, அவங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங், அதெல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணானா தாவீது. அதுதான் லவ் கவனன்ட், அன்பின் உடன்படிக்கை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்ல வரான்னா, எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து என்ன பண்றேன், உனக்கு தர்றேன். அப்படியே வேகமா போய் 20ஆம் அதிகாரத்துல 14 17 வரைக்கும் வாசிங்க. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீ கர்த்தரை நிமித்தமா எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுக்கும் போதும் நீர் என்றென்றைக்கும் உமது தயவை என் வீட்டை என்னை விட்டு அகற்றி விடாமலும். என் வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டான் பாருங்க. என்னை விட்டுன்னு சொல்லல, என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படிதான் யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். ஆமென். Love covenant and a peace covenant. இந்த உடன்படிக்கைன்றது எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு வேதத்தை வாசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு கம்யூனியன் எடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டுடைய சமூகத்துக்கு. புது உடன்படிக்கை, அதன் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவரே எடுத்து கொடுக்கிறார். இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம். நீங்களும் நானும் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோனத்தானுக்கு தெரியாது, அவன் லோத்தேபாரில் தான் விவரம் அடைகிறான். அப்படித்தானே? அப்படிதானங்க. 5 வயசுல அங்க போயிட்டான். விவரம் அடைகிறதே எங்கதான்? அங்கதான். லாக்டவுன் லைஃப் அப்படி இருக்கு அவன் வாழ்க்கை. ஆனா இந்த உடன்படிக்கை அவனுக்காக ஏதோ ஒன்றை செய்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது நிமித்தமாக தான் அவன் அழைத்து வரப்பட்டான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. லோத்தேபார்ல இப்படிதான் நான் இமேஜின் பண்றேன். அவனை அழைப்பித்தான்னு போட்டிருக்கு, அப்படித்தானே? 9ஆம் அதிகாரம், அதாவது 2 சாமுவேல் 9 அதில் 5 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோத்தேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்த போது என்ன நடந்திருக்கும்? மாகீரின் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. அல்லேலூயா. பதட்டத்தோടെ போய் பார்க்கும்போது அங்கே போர்ச்சேவர்கள் நிற்கிறார்கள், ரதம் நிற்கிறது. இது தானா பயந்தே, நான் இங்கதான் இருக்கிறேன்னு எப்படி தெரியும்? அவ்வளவுதான் போல, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போல. அவன் அழைக்கப்படுகிறான். சொல்றான், இல்ல உன்னை கூப்பிடுறாரு. அரண்மனையிலிருந்து அழைப்பு வருகிறது. வருமா உங்களுக்கு? நம்புறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் அறிந்திராத இடத்திலிருந்து எனக்கு அழைப்பு வரும் என்று அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. நான் நினைச்சு பார்க்க முடியாத இடத்திலிருந்து எனக்கு மேன்மை வரும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அழைப்பு.
ரதத்தில் ஏறி உட்கார்ந்து போறான். அல்லேலூயா. நினைக்காத நேரத்தில் ஏற்படுகிற நிகழ்வுகள். யோசேப்பு மடிந்து போனான் அப்படின்ட்டு யாக்கோபு அந்த சட்டையை வச்சு அழுதுகிட்டே இருப்பான் எப்பவுமே. ஒரு நாள் சட்டையை வச்சு அழுதுகிட்டே இருக்கும்போது கூடாரத்தை சுற்றிலும் ரதங்கள் வருகிறது. அல்லேலூயா. நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் சொல்றேன், இவ்விதமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய உண்மையிலவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1998 வருஷம் இது போல நியூ இயர் சர்வீஸ்க்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு பிரயாணம் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுச்சு, ஜேர்னி. நான் அந்த காலத்தில் அந்த டைமில் அதிகமாக பிரயாணப்பட்டா என்ன போயிருப்போம், சென்னைக்கு போயிருப்போம். அந்த காலத்தில் மதுரை ராதான்னு ஒரு ட்ராவல் இருக்கும், அதில் போவேன் எனக்கு தெரிஞ்சவங்கன்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன், யோசித்தேன், ஜேர்னி அப்படின்னு ஆண்டு வச்சுருக்கேன். அப்போ பஸ்ஸாக இருக்காது, ட்ரெயினாக தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணேன், அந்த டைரியில், அந்த டைரி இன்றைக்கி என்கிட்ட இருக்குது, அந்த டைரியில் என்ன பண்ணேன் தெரியுமா, ட்ரெயின் அப்படின்னு போட்டு வச்சேன், 1ஆம் தேதி. அல்லேலூயா. ஆனால் அதே வருடம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி ஓமான் தேசத்துக்கு ஃப்ளைட்டில் போனேன். முதல் முறை ஒரு வெளிநாட்டு பயணம் தேவனால் குறிக்கப்பட்டது, நிறைவேறினது. அல்லேலூயா. நமக்கு தெரியாது எப்படி அவர் செயல்பட தெரியாது, எங்கிருந்து அழைப்பு வரும் தெரியாது. ஆனா நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்றேன், தேவன் உங்களை மேன்மைப்படுத்தும் காலம் வருகிறது. அல்லேலூயா. ஸோ வந்தோடனே அவனுக்கு சொல்லப்பட்டத வசனத்தை தான் 9ஆம் வசனத்தில் வாசம், திரும்ப அதை வாசிக்கிறோம். 9:7, 2 சாமுவேல் 9:7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா இருக்கு. பயப்படாத, நீ பயப்படாத, அப்புறம் நிச்சயமான தயவு, நிலங்களையெல்லாம் திரும்ப கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, நித்தமும் என் சமூகத்தில் அப்பம் புசிப்பாய். அல்லேலூயா. இதை வச்சு தான் கணக்கு பண்ணி சொன்னோம், 36 பேர் உங்களுக்கு வேலை செய்வார்கள். அல்லேலூயா. அதனால் வீட்டுக்கு போனோடனே உங்கள் கணவரை பார்த்து என்ன சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது, இங்கே பாருங்கள் ஏற்கனவே 36 பேர், உங்களை சேர்த்து 37. அல்லேலூயா. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். தூதர்களே நமக்கு என்ன செய்வாங்களாம், வேலை செய்வாங்களாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நாம் தூதர்களை விட மேன்மையானவர்கள். ஒரு நாள் அந்த செய்தி வருது சீக்கிரத்தில். அல்லேலூயா. சரி, நீ கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இவ்வளவு மேன்மையான இடத்துல யார் உட்கார்ந்திருக்கிறா? மெஃபிபோஷேத். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கடைசியில் இந்த பகுதிக்கு நான் வரலான்னு நினைக்கிறேன். கடைசியில் முடிக்கிற நேரத்தில், என்னப்பா சார் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் போவோம், சரியா? பக்கத்தில் காலத்தை தட்டி சொல்லு, இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம், பரவாயில்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்கள் மலர்ந்த முகங்களை பார்க்கும்போது தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று தோணும். நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டே மெதுவாக அப்படி அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு யோசனை எண்ணத்தை தேவன் எனக்குள் விதைத்தார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். காரணம், பழைய ஏற்பாட்டில் சம்பவித்த அத்தனையும் கிறிஸ்துவில் நிறைவு பெறுகிறது. பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை சம்பவமாக பார்த்துட்டா சரித்திரம், ஆனால் அதில் இருக்கிற இயேசுவை பார்க்க முடிந்தால் அதுதான் சத்தியம். அல்லேலூயா. மெஃபிபோஷேத் அவன் நித்தமும் அசனம் பண்ணும்படி ராஜ சமூகத்தில், கிங்ஸ் டேபிள். அந்த கிங்ஸ் டேபிள் சொல்லும் பொழுது எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். சகலமும் ராஜரீக மேன்மையோடு அலங்கரிக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டு பற்பல சுவையுள்ளவைகள் அடுக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜையில் உட்காரும்போது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். ஏதோ ஒரு நாள் கிடைக்கும் பாக்கியம் அல்ல, நித்தமும். அல்லேலூயா. நித்தமும்.
அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்படியே நீங்க பார்க்குறீங்க, ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு. ராஜாக்கு பக்கத்துல மேஃபிபோஷேத். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த பக்கம் there was an empty chair. இந்த பக்கம் ஒரு வெறுமையான நாற்காலி. ஹல்லேலூயா. அது யாருக்குரியது? அது யாருக்குரியது தெரியுமா? அதான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தின் ஆழம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அங்க பக்கத்திலேயே ஒரு சகல காரியங்களும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த போதிலும் பக்கத்துல இருந்த ஒரு நாற்காலி வெறுமையா இருந்தது. அது யாருடைய தெரியுமா? அப்சலோமுடையது. அப்படிதானே? ராஜகுமாரரில் ஒருவன் தான் யாரு? அப்சலோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்களேன், ஒரு அந்நியனாக இருந்தவன் ஒரு உடன்படிக்கையின் பேரில் இப்பொழுது அவன் அருகில் அமர்த்தப்படுவான் என்றால், இரத்த பந்தத்தோடு இருக்கிற ஒருவன், சுய ரத்தத்தில் பிறந்த கற்ப பிறப்பாய் இருப்பவன் அங்கே உட்காருவது எவ்வளவு அதிகம் இல்லையா? ஆனா அவன் அங்க இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்ல போறேன் நான். அப்சலோம் அப்படின்னா என்ன தெரியுமா? 2 அர்த்தம் இருக்கு. இந்த வார்த்தைகளை மெட்டாபிசிக்கல் மீனிங்னு இருக்கு பைபிளில். பைபிள்னா பைபிளை பற்றி உள்ள ஸ்டடீஸில் அதை போய் நீங்கள் நேம் பார்த்தும் பொழுது அதில் 2 காரியம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? 2 காரியம்னா, ஒன்று ஃபாதர் ஆஃப் பீஸ். அப்னா ஃபாதர், அப் சலோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பீஸ். இன்னொன்று என்ன தெரியுமா? ஃபாதர் ஆஃப் சல்வேஷன். ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், முதல்ல ஒரு இவனை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் கம்பேரிசன் கொடுக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, நான் சொல்ல அப்படி கவனிச்சிட்டே வாங்க. 2 சாமுவேல் 14:25. ஏன்னா இதுக்கு தான் எனக்கு அது தேவைப்படுது. அதாவது கர்வாலி மரமும் கல்வாரி மலையும், இது எனக்கு எங்க தேவைப்படுது? நான் இப்போ சொல்ல போறதுக்கு தேவைப்படுது. அல்லேலூயா, வாசிங்க அந்த வசனத்தை. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. ஆமென். பழுதுள்ள ஒருவன் பந்தியில் இருக்கிறான், அப்படிதானங்க? பழுதே இல்லாத ஒருவர் அங்கே இல்லை. பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, உச்சந்தலையிலிருந்துன்னு சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கு? எங்க இருந்து அப்படியா போட்டிருக்கு? சும்மா சொல்லக்கூடாது, வசனத்தை பாருங்க. இங்கிட்டு இருந்து வருது மேலே. அதனால தான் சொன்னேன் நான் இது ஒரு நெகட்டிவான கேரக்டர். ஆனால் இந்த கேரக்டரை நம்ம பாசிட்டிவாக என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஏன்னா பழுது ஒன்றுமே இல்லை, மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி உன்னத பாட்டு சொல்லுகிறது, அவர் பூரண ரூபம் உள்ளவர், அவரில் பழுது ஒன்றுமில்லை. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுது ஒன்றுமே இல்லாதவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவரா? சௌந்தரியம் உள்ளவர். அல்லேலூயா. இயேசு என்னும் உத்தம குமாரர் எப்படிப்பட்டவர்? அவர் 10,000களில் சிறந்தவர், அவர் பூரண ரூபம் உள்ளவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 18:9. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். ஆமென். அந்த வார்த்தை என்னோட பேசிச்சு, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அல்லேலூயா. கர்வாலி மரத்தின் கீழ், சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ், அந்த மரத்திலே இப்பொழுது தொங்குகிறான். எப்படி தொங்குகிறான் தெரியுமா? வானத்துக்கும்
பூமிக்கும் நடுவே. அப்படியே எங்கிட்டு வந்தீங்கன்னா கல்வாரி மலையிலே சன்னல் பின்னலான சிலுவையில் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே இயேசு தொங்கினார். உத்தம குமாரனாய், ஹல்லேலூயா, பழுதே இல்லாதவராய், பூரண ரூபம் உள்ளவராய், சௌந்தரியம் உள்ளவராய் பிறந்தவர் நமக்காய் அந்த கேடு அடைந்து அந்த சன்னல் பின்னலான சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கு நடுவே தொங்கினார். இன்னொன்று தெரியுமா? இந்த உண்மையான கேரக்டர் இப்படி தொங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சேவகன் சொல்றான், எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சொல்றேன், நான் அவனை பார்த்தேன். எங்க பார்த்த? ஒரு இடத்துல பார்த்தேன். அடடா, நீ பார்த்த இடத்துல அவனை கொன்று போட்டு எனக்கு சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு என்ன பண்ணியிருப்பேன்? 10 வெள்ளிக்காசையும் கொடுத்து என் கச்சையும் கொடுத்து உன்னை பாராட்டி இருப்பேனே. அவன் சொன்னான், 1000 வெள்ளிக்காசு கொடுத்தாலாம் செய்ய மாட்டேன்ப்பா. அல்லேலூயா. அப்ப யோவாப் JOAB அப்படிதானே? யோவாப் அப்படின்னு என்ன அர்த்தம்? யோனா யாவேன்னு அர்த்தம், ஆப்னா அர்த்தம் ஃபாதர்னு அர்த்தம். யாவே ஃபாதர். அவர் என்ன பண்ணாராம், இந்த தொங்கிக் கொண்டிருக்கிறாரே அவர் மேல் எரிவளையங்கள். வளையம் என்ன அர்த்தம்னா ஜாவலின் மாதிரி எரிகிற அது 3 எடுத்தாராம். 3 எடுத்துட்டு போய் என்ன பண்ணாராம், வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினவருடைய இருதயத்தில் எரிந்தார். அல்லேலூயா. இப்படிதான் பிதாவிடத்திலிருந்து தீர்ப்பு வெளிப்பட்டுச்சு. 10 பேர் சுற்றி நின்று, ஆயுததாரிகள் 10 பேர் சுற்றி நின்று அடித்து கொண்டார்கள். அப்படிதான் நியாயப்பிரமாணம். 10 கட்டளை பிரமாணமா இருந்துச்சு இல்லையா? இந்த நியாயப்பிரமாணம் அது நீதி வெளிப்பட்டபடியினால் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டு 3 வளையங்கள். பாவம் முதலாவது வளையம், 2வது வளையம் பாவத்தின் விளைவான சாபம், 3வது வளையம் அதன் சம்பளமாகிய மரணம். இந்த 3 வளையங்களும் அவர் இருதயத்தில் அதை ஏற்று, அல்லேலூயா, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த உத்தம குமாரன். அல்லேலூயா. அதனாலதான் அந்த நேம் எப்படி இருக்கு அப்படின்னா அப்சலோம், ஃபாதர் ஆஃப் பீஸ். இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதான காரணர், சமாதான பிரபு, ஃபாதர் ஆஃப் சல்வேஷன். அவர் தான் ரட்சிப்பை ஏற்படுத்தினவர். அல்லேலூயா. ஆஃப் கோர்ஸ் பைபிள்ல அப்சலோம்ட கேரக்டர் நெகட்டிவா தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதிலிருந்து கூட இந்த இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பழுதற்ற பலியாக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தபடினால் பழுதுள்ளவர்களாக இருக்கிற போதிலும் பந்தியில் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் என்ன சொல்லி கொடுக்குது அதை நான் சொல்லி முடிக்க போறேன். இந்த சத்தியம் என்ன சொல்லி கொடுக்கிறது? இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அதாவது 2 சாமுவேல் 18:18. அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். அந்த வசனத்தை அப்படியே நிப்பாட்டிக்கோங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியுது அந்த வசனம் அங்க என்ன போட்டிருக்கு? அப்சலோம் உயிரோடு இருக்கையில் தன் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், அப்சலோமுக்கு குமாரன் இருந்தானா இல்லையா? இருந்தானா? அப்படி வசனம் சொல்லுதா? எந்த வசனம் சொல்லுது? 14:27 வாசிங்க. வாசிட்டு திரும்ப அந்த வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர், அதாவது 2 சாமுவேல் 14:27. அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேருண்ட ஒரு குமாரத்தியும் பிறந்திருந்தார்கள். இப்போ அங்கிட்டு திரும்பி வாங்க, திரும்ப அந்த வசனத்துக்கு வாங்க. இப்போ 18:18க்கு நல்லா கவனிங்க. குமாரர்கள் இருந்தாங்களா இல்லையா?
இருந்தாங்க. ஆனா அவன் சொல்றான், என் பேரை நினைக்கிற அளவுக்கு, என் பேரை சொல்ற அளவுக்கு ஒருத்தர் என்ன செய்யல, தேரல. அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், இயேசுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். அப்படிதான் இருக்கோமா? இல்ல பேரை சொல்ற அளவுக்கு இருக்காங்க. ஒரு 300-400 பேர் எங்க இருக்காங்க? சிட்டி ஆபரேஷன்ல இருக்காங்க. ஆனா சொல்ற அளவுக்கு ஒருத்தனும் என்னங்க அது? யோசிச்சு பாருங்க. பகல் தேடி சொல்லுங்க, நீங்க ஒருத்தர் நினைக்காதீங்க, உங்களை ஒருத்தி ஆக்குறது அவர் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம். எப்பா நீ பந்தியில் வந்து உட்கார போறப்பா, இன்னைக்கும் இந்த பந்திக்கு வந்திருக்கிற, இந்த பந்தியில் உட்காரும் போது உன் காலை பார்க்காத ஐயா, உன் காலை பார்க்காத, அவர் தோளை பாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உனக்கு பலவீனம் இருக்கலாம், அவனுடைய இயலாமைகள் இருக்கலாம், ஆனா நீ சாய்ந்து கொள்ள உனக்கு ஒரு தோள் இருக்கிறது. நீ சொல்வதையெல்லாம் கேட்கும்படி உனக்காக செவிகள் இருக்கிறது. உன்னை அணைத்துக் கொள்ளும் கரங்கள் இருக்கிறது. உனக்காக கட்டளையிடும் வாய்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, காலை பார்க்காதீங்க, தோளை பாருங்க. உங்கள் அருகிலே உங்களோடு கூட இருக்கிற அவருடைய தோளிலே சாய்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நல்லா கவனிங்க. அவருடைய பேரை நினைக்க பண்ணும்படிக்கு குமார்கள் குமாரத்திகளாயிருக்கிற நமக்கு அவருடைய பேரை தரித்து உங்களையும் என்னையும் தூண்களாக்குகிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தூண்கள் என்று எண்ணப்பட்ட 3 பேரை சொல்லுது. பேதுரு, யாக்கோபு, யோவான். ஏன் தெரியுமா? அவர் மறுரூப மலையிலே அவரோட கூட இருந்தவர்கள். இந்த பந்தியிலே நீ அவரோட கூட இருப்பாய் என்றால், அனுதினமும் அவரோடு கூட அசனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக மாறும் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என் பேரை வைக்கிறேன். அல்லேலூயா. உன்னை தூணா நிறுத்துகிறேன். இஸ்ரவேலில் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே உன்னை அடையாளமாக்குகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலில் அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் நீங்களும் நானும் நிலைநாட்டப்படுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நமக்கு நிறைய பலவீனம் இருக்கு, ஆனா உங்களுக்கு அவர் பேரை தரித்து, உத்தமகுமாரன் என்கின்ற அவருடைய பெயரை உங்களுக்கு தரித்து, பழுதில்லாதவர் என்கின்ற அவருடைய பெயரை உங்களுக்கு தரித்து, உங்களை விசுவாசத்தில் வேரூன்றச் செய்து, சத்தியத்திலே நிலைக்கச் செய்து, கிருபையிலே பலப்படச் செய்து, உங்களையும் என்னையும் தூணாக்க விரும்புகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போம். மேஃபிபோஷேத்தே, உன்னுடைய கால்களை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய தோள்களை நினைத்துக்கொள். நீ சாய்ந்து கொள்ள உனக்கு தோள் கொடுத்து, நீ சொல்லும் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து, உனக்கு உதவி செய்யும்படி கை கொடுத்து, உன்னை காத்து நடத்தும் ஒரு நேசர் எப்பொழுதும் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது என்னும் நேசபிதா. ஹல்லேலூயா. Thank you Lord. உன்னுடைய வாழ்க்கையில தகுதியின்மை நிறைய இருந்திருக்கலாம், ஆனா அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, எங்கள் தகுதி தேவனிடத்தில் இருக்கிறது. எங்க பலவீனத்தை மாற்றக்கூடிய ஒருவரோடு தான் நாங்க பந்தி இருக்கிறோம். எங்களை உள்ளபடி அறிந்திருக்கிற ஒருவரோடு கூட தான் நாங்க பந்தி இருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியமானது பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களை ஐக்கியப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பந்தியிலே காணப்படும் போது நீங்க நினைக்கணும், அவருடைய பரிபூரணத்தினாலே நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறோம்.
ஹல்லேலூயா. உன்னுடைய இயலாமைகளை நினைக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை தான் 2 கொரிந்தியர் 12:9. என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். உமது கிருபை ஒன்றே போதும். காலைதோறும் அது புதிதாக இருக்கிறது. எனவே நான் அனுதினமும் உம்முடைய பிரசன்னத்தில் அசனம் பண்ணுவது அவசியம். உம்முடைய பிரசன்னத்தில் அசனம் பண்ணுவது அவசியம். ஹல்லேலூயா. Thank you Lord. கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரோடு சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கட்டும், உம்மை நேசிக்கட்டும். தீமை செய்து துரோகம் செய்த போதும் எனக்காய் உம்முடைய இருதயம் தவித்தது. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. பழுதில்லாத ஒருவரை பலியாக ஒப்பு கொடுத்து பழுதுள்ள ஒருவனை பூரணப்படுத்தும்படி உம் அருகிலே அமர்த்தி கொண்டீரே. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Lord. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. Maralakede liatoro இறங்கியே வந்திடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Thank you Lord. அவரை அறிந்து கொள்ளும் போது அந்த ஆராதனை வாசனை உள்ளதாய் மாறுகிறது. அது வீட்டையே நிரப்புகிறது. ஷமானாராதலாயா ரோலா செகலியாத்ரு தலோலா ஷமானானினி ஆதலா. சொந்த குமாரன் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்து உங்களை என்னை மீட்டுக் கொண்டார். அப்சலோமுக்கு தகப்பனுடைய முகம் தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தனிமைன்னு சொன்னீங்கன்னா அந்த தனிமை அவர் சகித்தார். தீங்குன்னு சொன்ன அந்த தீமை அவர் சகித்தார். நிந்தை என்று சொன்னால் அந்த நிந்தை அவர் சகித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சட்டத்தை சட்டமாய் பார்த்திருந்தால், பிரமாணத்தை பிரமாணமாய் பார்த்திருந்தால், நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வந்து
பானம் பண்ண முடியாது, புசிக்க முடியாது. ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக இருந்த கையெழுத்தை கல்வாரி சிலுவையில் குலைத்து உங்களை மனை உட்படுத்தி இருக்கிறார். நமக்காக இயேசு செய்த எல்லாவற்ற நிமித்தமாய் வெளிப்பட்ட தேவ கிருபை நம்மை அவரோட அசனம் பண்ணும்படி அமர்த்தி இருக்கிறது. நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்ந்து அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறாரே. உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வைத்திருப்பது எவ்வளோ பெரிய கிருபை. Thank you Holy Spirit. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த புது மாதத்தில் சகலவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ள, கீர்த்தி பெற்றுக்கொள்ள, போகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே காப்பாற்றப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா 12:5 வாக்கு அருளி இருக்கிறேன். நீர் மகத்துவமான கிரியைகளை செய்கிற தேவன். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய கிருபை கொண்டாடுங்கள். அவர் மகத்துவமான கிரியைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நான் இன்னொன்னு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த சிலாக்கியத்தை, இந்த கிருபையை விருதவாக்கி போடாதே. அவர் உனக்காய் செலுத்தின கிரயம் பெரியது. ஆண்டவரே சொல்லுவோமா, ஆண்டவரே நான் அலட்சியம் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசனத்தில், உம்முடைய பந்தியில், உம்முடைய சமூகத்தில் அமருவே. ஆண்டவரே நான் சாய்ந்து கொள்ளும் உம்முடைய தோள்களை நான் மறவேன். எனக்கு உதவி செய்யும் உமது கரங்களை விட்டு விலகேன். என்னை இன்னும் இறுக பற்றிக் கொள்ளும், உம் அருகிலேயே அமர்த்திக் கொள்ளும். Thank you Lord. Thank you Holy Spirit. ராஜாவின் போஜனை, ராஜாவின் போஜனம், ராஜாவின் போஷாக்குகள் என்னை இன்னும் நினமுள்ளவனாய் மாற்றட்டும். விசுவாசத்தில் இன்னும் என்னை பலப்படுத்தட்டும். Thank you Lord. இந்த மாதம் முழுவதிலும் கீழ்ப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும், கீர்த்தி வர உதவி செய்யும். போகிற எல்லா இடங்களிலும் எங்களை காப்பாற்றுவீராக. உம்முடைய நாமம் மையப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும். மீட்பும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையை கட்டளையிடுவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.